கடலூர் மாவட்டத்தில் ஒருதலை காதலால் தனியார் பள்ளி வகுப்பறையிலேயே ஆசிரியை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி தனியார் பள்ளியில் பணிபுரிபவர் சுப்பிரமணியனின் மகள் ரம்யா. இவரை விருட்சங்குப்பத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் பல ஆண்டுகளாக ஒருதலையாக காதலித்துள்ளார். இவர் காதலை ரம்யாவிடம் வெளிப்படுத்திய போது அதனை ஏற்காத ரம்யா இதுகுறித்து பெற்றோரிடம் பேசுமாறு கூறியிருக்கிறார். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு ரம்யாவின் வீட்டிற்கே சென்று பெண் கேட்டும் சாதி மறுப்பு திருமணத்திற்கு பெற்றோர் மறுத்ததாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து ஆசிரியை ரம்யாவிற்கு தினமும் தொந்தரவு அளித்து வந்த ராஜசேகர் ஆசிரியையை தீர்த்து கட்ட முடிவெடுத்து இன்று குறிஞ்சிப்பாட்டியில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்றுள்ளார். அப்போது வகுப்பறையில் அமர்ந்திருந்த ரம்யாவை கத்தியால் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து ராஜசேகர் தப்பி ஓடியுள்ளார். ரத்த வெள்ளத்தில் சரிந்த ரம்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் தப்பி ஓடிய ராஜசேகர் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வகுப்பறையிலேயே ஆசிரியை வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்தை அடுத்து பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.